தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 2வது பேரவை கூட்டம் தொடங்கியது. குரல் வாசித்து சபாநாயகர் செல்வம் பேரவையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மறைந்த போப் பிரான்சிஸ், கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தம், ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன், புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவலோகநாதன், முன்னாள் ஆளுநர் கணேசன் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பேரவையை தொடங்கிய போது திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் இருக்கை முன்பு நின்று கொண்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்பொழுது பேரவையை 5 நாட்கள் நடத்த வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் உத்தரவின் பேரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன், காங்கிரஸ் உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரமத் ஆகியோர் சபை காவலர்களால் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். வெளியேற்றப்பட்ட திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் சபாநாயகர் அல்லது முதல்வர் அழைத்து பேசும் வரை தர்ணாவில் ஈடுபடுவது என்று கூறி சபைக்கு வெளியில் தரையில் அமர்ந்து தொடர் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே சரக்கு மற்றும் சேவை வரி திருத்தம், நகராட்சி, கிராமம், கொம்பியின் பஞ்சாயத்து சட்ட திருத்தங்கள், நகர மற்றும் கிராம திட்டமிடல் சட்ட திருத்தம், வணிகம் செய்வதை எளிதாக்கும் சட்ட முன்வரைவு அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. சேவை வழங்கல் சட்டத்தில் காரணமின்றி கோப்புகளை தேக்கி வைத்திருக்கும் அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 250 அபராதம் விதிக்கும் ஷரத்துகள் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் மோடிக்கு அவையில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டு காலவரையின்றி பேரவையை ஒத்திவைத்து சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். துவங்கிய பேரவை கூட்டம் 10:20 மணிக்கு நிறைவடைந்தது. பின்னர் தேதி குறிப்பிடாமல் அவையை சபாநாயகர் ஒத்திவைத்தார். புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேர் என்கின்ற குப்புசாமி தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் சிக்கல் இருப்பதாகவும், தூய்மையான குடிநீர் வழங்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் பிரச்சினைகளை முன்வைத்து பேச முற்பட்டார். இந்த நிலையில் ஆட்சியில் உள்ள பாஜக கட்சியை சேர்ந்த சபாநாயகர் சபை காவலரை அழைத்து சட்டமன்ற உறுப்பினர் நேருவை சபையிலிருந்து வெளியேற்ற உத்தரவிட்டார். இதனால் சட்டமன்றத்தில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேசி வந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வெளியேற்றிய சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது என பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மக்கள் பிரச்சினைகளை சட்டமன்றத்தில் பேச முடியாவிட்டால் வேறு எங்கு பேச முடியும் என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர், அது ஒரு சம்பிரதாய கூட்டமாக நடத்திருக்கிறாங்க. அதிலே ஏறக்குறைய சில மசோதாக்கள் தாக்கல் செய்யும் போது அறிவிப்பு கொடுத்துக்கிறாங்க. ஒரு மசோதா தாக்கல் பண்ண போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதனுடைய நிறைகுறைகளை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பளிக்கணும். அதுதான் ஜனநாயக மரபு. அந்த மரபையும் மீறி சட்டமன்றத்தை அலுவல் ஆய்வு கூட்டத்தை கூட்டி இதனால் நடத்த போறோமா இல்லையா என்றதையும் சொல்லல. அதே நேரத்துல இப்ப எதிர்கட்சிகள் உள்ளிட்ட நானு இதை பத்தி இந்த தொடர்ந்து சட்டமன்றத்தை நடத்தணுமா, நடத்துவீங்களா, நடத்தக்கூடாதான்னு கேட்டாக்கா தூக்கி வெளியே போடுங்க அப்படின்ற ஒற்றை வரியில ஒரு சபாநாயகர் சொல்றது இந்த புதுச்சேரிக்கே ஒரு அவமானம். இந்த மாதிரி ஒரு சபாநாயகர்லாம் இந்த புதுச்சேரியில தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று இந்த சபையில உட்காந்துக்கிட்டு புதுச்சேரிக்கு ஒரு அவமானமாக விளங்கக்கூடிய இடத்துல இந்த புதுச்சேரி. நம்ம சொல்றோம் எங்களுக்கு அதிகாரம் இல்ல, எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல, மத்திய அரசு அதை வழங்கலன்னு. இதெல்லாம் நம்ம எங்க பேசணும்? நம்ம பேச வேண்டிய இடம் சட்டமன்றம். ஒவ்வொரு முறையும் தீர்மானம் போட்டு மாநில அரசு சம்பந்தமா டெல்லிக்கு அனுப்புறோம். அதை பத்தி எந்த ஒரு முன்னெடுப்பும் இந்த அரசு செய்ய மாட்டேங்குது. அதை பத்தி ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைச்சின்னு போய் நம்ம பாராளுமன்றத்துக்கு முன்னால உட்காந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கோ இல்ல அந்த உள்துறை அமைச்சரையோ மற்றவங்களையோ வலியுறுத்துறதுக்கோ முன்னெடுக்கல. அதே நேரத்துல எதிர்கட்சி
அதாவது எதிர்கட்சி கூட்டத்தை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், இன்னும் மக்களிடம் சென்று சில ஆலோசனை கேட்டு இந்த புதுச்சேரிக்கு உண்டான உரிமையை பெறத்துக்கு இந்த அரசு முன்னெடுத்து இருக்கணும். இதெல்லாம் செய்யாத இந்த அரசு இன்று சட்டமன்றத்தை மட்டும் கூட்டிட்டு ஒரு நாள் மக்கள் வரி பணத்துல செய்யக்கூடிய இந்த செலவெல்லாம் இவங்க மக்களுக்கான பதில் சொல்ற இடத்துல இருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனாக்கா வருங்காலத்துல மழை காலம். இன்று பாத்தீங்கன்னாக்கா என் தொகுதியிலும் உட்பட பல தொகுதிகளில் இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துக்கிறாங்க, வயிற்றுப்போக்காலையும் வாந்தி பேதியாலையும். இதனால நிறைய சுகாதார சீர்கேடு இந்த புதுச்சேரியில இருக்குதுன்றத இது உணர்த்துது. அப்ப இதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அரசு கையாளத்தனமா இன்று சட்டமன்றத்தை கூட்டுறது இல்லாம அதை பத்தி பேசுறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல. அப்ப மக்களை புறக்கணிக்கிற இந்த அரசு வெகு விரைவில் தூக்கி எறியப்படுன்றதை அவங்க உணர வேண்டும். இப்ப சொல்ல போனாக்கா புதுச்சேரி நகர பகுதியில சிறந்த குடிநீர் இல்லாததுனால ஒரு சில விஷக்காய்ச்சல் பரவி அவங்களுக்கு அதை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வேலை வாய்ப்புல வயது தலைவர் சொன்னாங்க. வயது தலைவரை பத்தி இந்த கொரோனா காலத்துல இருந்து கேட்டு இருக்கோம். யாருக்கும் இந்த வயது தலைவர் சொன்னாங்க. படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புல சேர முடியாத அவங்க இன்னைக்கு படித்த படிப்பை கூலி வேலைக்குள்ள கிடைக்காத சூழ்நிலைய புதுச்சேரியில உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அதே போல பனி காலத்துல அரசு ஊழியர் பனி காலத்துல இறந்தவங்க குடும்பத்துல வாரிசு அடிப்படையில வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்பு அதை கூட நம்ம சென்ற அசம்பிளில சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்கா அந்த வேலை வாய்ப்புல அவங்களுக்கு அனைவருக்கும் ஒன் டைம் மெஷர்ல பணி நேரத்துல உயர்ந்த குடும்பத்தாருக்கு வாரிசு அடிப்படையில வேலை வழங்கணும். அந்த வேலை வாய்ப்பை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அரசு துறை ஒப்பந்த ஊழியர் அதான். அதே மாதிரி பொதுப்பணித்துறையில காலி படையணும். அதே மாதிரி பல அரசு துறைகள்ல காலி பணியிடங்களை நிரப்பினாங்க. அதுக்கு எக்ஸாம் வச்சு தகுதியான ஆளுகளை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல காத்திருப்போர் பட்டியல் இருக்கிறவங்களுக்கு மீதி காலி பணியிடங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போராடி நிற்கிறாங்க. அதையும் அவங்க வழங்கல. இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கும் வாய்ப்பு கொடுங்க. சென்ற ஆண்டு வெஞ்சாம் புயல் காலத்துல பொதுமக்களுக்கு நிறைய பாதிப்பு. இவங்க என்னன்னா அரசு ஊழியருக்கும் சரி பெரிய இன்சூரன்ஸ் கட்டுறவங்களுக்கும் சரி 5000 ரூபாய் அறிவித்தாங்க. ஏழை மக்களுக்கும் அதே தான். அப்ப உண்மையா பாதிக்கப்பட்ட அந்த பெஞ்சாம் புயல பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பொருட்களையும் உயிர்களையும் இழந்த மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்கல. அந்த 5000 அறிவிச்சோடு சரி அந்த 5000 மட்டும்தான் எல்லாரும் கொடுத்தாங்க. ஆனா உண்மையா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நிவாரணம் போய் சேரல. வர இருக்கிற மழைக்காலம் தொடங்க போகுது. அதாவது வானிலை அறிக்கை சொல்லிக்கிறாங்க அடுத்தடுத்து 2-3 புயல் வரப்போகுது. ஆனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பத்தி நம்ம பேசணும். ஏன்னு கேட்டீங்கன்னா என் தொகுதியில இந்த உப்பாறு புதுச்சேரிக்கே ஒரு அவமான சின்னமா இருக்குது. அது மேல மேம்பாலம் கட்டி அதுக்குதான மண்ணல் மற்றும் அதுக்கான கட்டுமான பொருட்கள் போட்டு வச்சு அந்த உப்பாரே நீர்நிலையை ஆக்கிரமிச்ச பிறகு என்ன ஆகுது, தமிழக பகுதி மற்ற இடங்கள்ல இருந்து பெய்யற மழை வெள்ள நீரா மாறி என் தொகுதிக்குள்ள அந்த உப்பாறுல ஓடாம குடியிருப்புல பூந்து கடலுக்கு போற சூழ்நிலை உருவாக்குறதுனால என் தொகுதி மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அதை பத்தி பேசுறதுக்கு சட்டமன்றம் அவங்களுக்கு இந்த தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிறீங்களா? வரப்போற 2026ல இன்னும் 6 மாசம் இருக்கு அந்த எலெக்ஷன். அப்போ மக்களுக்கான அடிப்படை பிரச்சனையை பத்தி நீங்க பேச வாய்ப்பு அளிக்கல. அதே கேட்டாக்கா எங்களுக்கு ரத்த இன்ஜின் நல்லா நாங்க பெஸ்ட் ஃபியூச்சரா மாத்தணும்னு சொல்லிட்டு வந்தீங்க ஆட்சிக்கு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றீங்க, எங்களுக்கு அதிகாரி கவர்னர் ஒத்துழைக்கணும். நான் என்ன சொல்றேன், நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய தான் வந்துக்கிறீங்கன்னாக்கா இன்றோடு இந்த சட்ட மாற்றத்தை அழைச்சிட்டு இந்த 6 மாசத்துக்கு ஒற்றை தலைமைங்களை ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்துறதுக்கு கவர்னர் ஆட்சிக்கு அந்த ஆட்சியை ஒப்படைச்சிட்டு நீங்க என்ன செய்யணும், இந்த அதிகார மையத்தை ஒரு மையமா ஆக்கி கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டு நீங்க என்ன செய்றீங்க, அதிகாரம் கிடைக்கிற வரைக்கும் எதிர்கட்சிகளும் சரி ஆளுங்கட்சியும் சரி வீதியில் இறங்கி போராடி மக்களுக்கான உரிமையை பெற வரைக்கும், அதாவது மாநிலத்துக்கான உரிமை பெற வரைக்கும் நீங்க வீதியில் இறங்கி போராடுங்க. அந்த 6 மாசத்துக்கு கவர்னர் ஆட்சி நடக்கட்டும், எது நல்லா நடக்குதுன்றத பார்ப்போம். அப்பயாவது இந்த மக்களுக்கு ஒரு சிந்தனை வரும். அதனால நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுதான், இன்றோட இந்த சட்டமன்றத்தை கலைச்சிட்டு நீங்க வாங்க உரிமை கேட்டு போராட்டத்துக்கு ஓட்டுக்கு வாங்க. அப்ப உங்களை மக்கள் நம்புவாங்க. இல்லாட்டாக்கா இந்த சட்டமன்றத்தையே கூட்டாத, சட்டமன்றத்துக்கு உறுப்பினருக்கு பேச வாய்ப்பு அளிக்காத இந்த சட்டமன்றம் எதுக்கு? அப்ப இந்த சட்டமன்றத்தை ஜனாதிபதி ஆட்சி கொண்டாடுறது வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து நம்ம தெரிவித்துள்ளேன். மனநலம் மற்றும் தற்கொலை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில்
காரைக்கால் சார்பு ஆட்சியர் பூஜா கலந்து கொண்டார். மாணவர்களிடம் உரையாற்றிய சார்பு ஆட்சியர் நிகழ்ச்சியின் மூலம் முதன்முறையாக கல்லூரி மாணவர்களுடன் நேரடியாக பேசுவதில் மகிழ்ச்சி தெரிவித்தார். அவர் சுந்தர் பிச்சையின் கரப்பான் பூச்சி கோட்பாடை கதையாக எடுத்துரைத்தார். வாழ்க்கையில் பெரும்பாலும் பிரச்சனைகள் நம்மை நேரடியாக தாக்குவதில்லை, அதை நாம் பெரிதுபடுத்துவதால் தான் அதன் தாக்கம் அதிகரிக்கிறது என்று விளக்கினார். மேலும் மாணவர்கள் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள் அதிக சவால்களை சந்திக்க நேரிடும் போது பதற்றமின்றி அதை சமாளிக்க வேண்டும். தன்னம்பிக்கை, தைரியம், சுய ஒழுக்கம் அவசியம். தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் தனித்துவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சமூக வலைதளங்கள் மற்றும் மொபைல் பயன்பாட்டை கட்டுப்படுத்தி கவனம் சிதறாமல் கல்வியில் ஈடுபட வேண்டும். ஆசிரியர்களின் அறிவாற்றலை மதித்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுரை வழங்கினார். மேலும் பதட்டம், மன அழுத்தம், சோர்வு போன்ற நிலைகளை சமாளிக்க அருகாமை மற்றும் தொலைவு கவனம் பயிற்சியை மாணவர்களிடம் நேரடியாக கற்றுக் கொடுத்தார். தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவர் கோகுல் ராஜ் மனநலம் மற்றும் தற்கொலை தடுப்பு குறித்து மருத்துவ ரீதியான ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆசாத் ராஜா, பேராசிரியர்கள் லக்ஷணபதி, சந்திரசேகரன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநில சட்டமன்ற கூட்டம் செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்க இருப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் சட்டப்பேரவை கூட்டத்தின் போது ஒரு மசோதா தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அந்த மசோதாவில் இடம்பெற இருக்கும் சாராம்சத்தில் முக்கியமானதாக அதிகாரிகளிடம் கோப்புகள் தேங்கினால் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 250 அபராதம் விதிக்கப்படும் என்ற வகையில் மசோதா மற்றும் சில மசோதாக்கள் தாக்கல் செய்ய போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் செப்டம்பர் 18ஆம் தேதி கூட்டப்படும் சட்டமன்றம் எத்தனை நாட்களுக்கு நடத்தப்படும் என்று கூறப்படவில்லை. அதே நேரத்தில் இப்படி ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படும் போது அதில் உள்ள நிறைகுறைகள் விவாதிக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுமா என்று தெரியப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் சுமார் 6 மாத காலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. அதற்குள் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றவும் நிலுவையில் உள்ள திட்டப்பணிகளை செய்து முடிக்கவும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து முனைப்புடன் செயலாற்ற வழிவகை செய்ய உறுப்பினர்கள் விவாதம் நடத்த வாய்ப்பளிக்க வேண்டும். அதேபோல் மாநிலத்தில் முக்கிய பிரச்சனைகளாக இருக்கும் பிரச்சனைகளான குடிநீர் தரமின்மை, குப்பை அகற்றப்படாமை, வாய்க்காலில் கழிவுநீர் பாய்ச்சி, ரேஷன் அரிசி விநியோக தடை, அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்கப்படாமை, ஆசிரியர் மற்றும் காலிப்பணியிடங்கள், வேலைவாய்ப்பு பிரச்சனைகள், புயல் நிவாரணம், மின்தடை, அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை குறைபாடு, ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் மற்றும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டிய அவசியம் ஆகியவை பற்றி சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வாய்ப்பளித்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காணும் விதமாக தற்போது கூட்டப்பட இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரை குறைந்தபட்சம் 10 நாட்களாவது தொடர்ந்து நடத்தி மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சனைகளையும் தீர்வு காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லை என்றால் இன்று கூடும் இந்த சட்டமன்றத்தை இன்றோடு கலைத்துவிட்டு வரும் 2026 தேர்தலுக்கு முன் மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபியினரும் கட்சியினரும் மக்களை திரட்டி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து மாநிலத்துக்கான உரிமைகளை பெறும் வரை தேர்தலை புறக்கணித்து மத்திய அரசின் கவனத்தை ஈர்த்து மாநிலத்துக்கான உரிமையை பெற வேண்டும். அதுவரை குடியரசுத் தலைவரின் கீழ் ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்தி அதன் மூலம் உயரதிகாரிகளை ஒருங்கிணைத்து 2 அதிகார மையமாக இருந்து கொண்டு செயல்படாமல் இருக்கும் புதுச்சேரி அரசு நிர்வாகத்தை ஒற்றை மைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்க்க வழிவகை செய்ய வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழக ஆரோவிலில் உள்ள வேதிக் வித்யா கேந்திரில் சமஸ்கிருத ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் 11 மாநிலங்களை சேர்ந்த சுமார் 50 மாணவர்கள் மற்றும் 10 சிறந்த பேராசிரியர்கள் பங்கேற்றனர். கல்வி அமைச்சகம், இந்திய அரசின் கீழ் குஜராத் மாநில கூடுதல் முதன்மை செயலாளர் மற்றும் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் ஜெயந்த் ரவி தனது உரையில் சமஸ்கிருதத்தின் உலகளாவிய முக்கியத்துவத்தையும் தமிழ் சமஸ்கிருத புனித உறவையும் வலியுறுத்தினார். அவர் இன்று எந்த கோவிலிலும் முதலில் தமிழில் பாடல்களும் பின்னர் சமஸ்கிருதத்தில் பாடல்களும் இசைக்கப்படுவது தனித்துவமான ஆன்மீக அனுபவம் என குறிப்பிட்டார். பேராசிரியர் ரத்னா மோகன் ஜா பல்கலைக்கழகத்தின் டிஜிட்டல் மாற்றங்களை விரிவாக விளக்கி உலகளவில் மாணவர்கள் சமஸ்கிருத பட்டப்படிப்பு, டிப்ளமா, சான்றிதழ் படிப்புகளை ஆன்லைனில் கற்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பதை சுட்டிக்காட்டினார். டாக்டர் சஞ்சீவ் ரங்கநாதன் சமஸ்கிருதத்தின் வேர்களை அடிப்படையாக கொண்ட கணித விளக்கங்களை கூறி
குழந்தைகளுக்கு பாடங்களை உள்ளுணர்வு மிக்க முறையில் கற்பிக்கும் முயற்சிகளை எடுத்துரைத்தார். இந்த நிகழ்வில் பிரதமர் மோடியின் கவிதை தொகுப்பு, நயனம் இதம் தன்யம் சமஸ்கிருத மொழிபெயர்ப்பு மற்றும் பொன்னியின் செல்வன் சமஸ்கிருத பதிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டன. பங்கேற்ற அனைவரும் பிரதமருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். டாக்டர் ரவி, இந்தியாவின் மொழியியல் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்து செல்ல பிரதமர் மோடி காட்டும் உற்சாகம் எங்களுக்கு எல்லோருக்கும் ஊக்கமாக உள்ளது என கூறினார். இந்த முயற்சி சமஸ்கிருதத்தை வெறும் கல்வி மொழியாக அல்லாது உலகளாவிய ஒற்றுமையின் பலமாக நிலைநிறுத்துவதாகவும் பாரம்பரிய ஞானத்தையும் நவீன டிஜிட்டல் கல்வியையும் இணைக்கும் மைல்கல்லாகவும் அமைந்துள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மாவட்ட மக்கள் குறைகளை உடனுக்குடன் தீர்க்கும் நடவடிக்கைகளுடன் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கோட்டுச்சேரி கிராம தொழிற்பேட்டை மையம் மற்றும் காரைக்கால் நகரின் முக்கிய பகுதிகளில் திடீர் கள ஆய்வுகளை மேற்கொண்டார். முதலில் கோட்டுச்சேரி தொழிற்பேட்டை வளாகத்தில் உள்ள பல்வேறு தொழில் நிறுவனங்களில் செயல்பாடுகள், உற்பத்தி திறன், வணிக முன்னேற்றம் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். மேலும் நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் தொழிற்பேட்டை அதிகாரிகளுடன் கலந்துரையாடி கூட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான தேவைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் தொழிற்பேட்டையில் உள்ள அரசுகளை அச்சகத்தின் உற்பத்தி மற்றும் அலுவல்கள் குறித்து ஆய்வு செய்தார். தொழிற்பேட்டை வளாகத்தில் உள்ள மழைநீர் வடிகால், மின் விளக்குகள், குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை அம்சங்களை சீரமைக்க பொதுப்பணித்துறை, கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் தொழிற்பேட்டை நிலையத்திற்கு நிரந்தர உதவி இயக்குநரை நியமிப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் நகர பகுதிகளில் உள்ள வடிகால்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். மேலும் திருநள்ளார் சாலை, பழைய பேருந்து நிலையத்திடல், பழைய நகராட்சி சந்தை, புதிய பேருந்து நிலையம், சிக்னல் பகுதி ஆகிய இடங்களில் பார்வையிட்டார். புதிய பேருந்து நிலையம் அருகே பாரதியார் சாலையில் உள்ள வடிகால்களை சீரமைத்து கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் தூய்மை பணியாளர்களின் சிறப்பு பணித்திட்ட தொடர்ச்சியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியருடன் அவரது செயலர் பொன் பாஸ்கர் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற தலைப்பில் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நடைபெற்றது. கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்ற விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, தலைமை செயலர் சரத் சௌஹான், மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல வழித்துறை செயலர் குலாம் முஸ்தபா, அரசு செயலர் ஜெயக்குமார், ரே இயக்குநர் செவ்வேல், திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. வரும் 2ஆம் தேதி வரை அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்களில் காலை 8 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை பெண்களுக்கான சுகாதார திருவிழா நடைபெறுகிறது. முகாமில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொது சுகாதார சேவைகள், நீரிழிவு, காசநோய், ரத்த அழுத்தம், ரத்த பரிசோதனை, வாய் மார்பக கர்ப்பவாய் புற்றுநோய், கண், மனநலம், இருதய பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள், குழந்தைகளுக்கான தடுப்பூசி, உடல் பருமன் பரிசோதனைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் ஆயுஷ் மற்றும் உடல்நல பயிற்சி விளக்கங்களும் வழங்கப்பட உள்ளன. 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள், சிகப்பு அட்டைதாரர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீட்டு பதிவு, சுகாதார அடையாள அட்டை வழங்கல் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம், பிரதமர் மோடியின் பிறந்தநாளை ஒட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது. மேலும் இந்திரா காந்தி மருத்துவமனையில் இரத்த தானம், தூய்மை பணி போன்றவற்றை செய்து புதுவை முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு பிரதமர் போனஸ் அறிவித்துள்ளார். 4 பிரிவுகளாக இருந்த GST தற்போது 2 பிரிவுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. வருகின்ற செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. GST செப்டம்பர் 18 சலுகை வழங்கப்பட்டு வரி குறைப்பு பற்றி பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மக்களிடம் பரப்புரை செய்யவும் அகில இந்திய அளவில் 10 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதுவை மக்களிடம் பரப்புரை செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி தலைமையில் 5 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் மூலம் மாவட்டம், தொகுதிகள் வாரியாக குழு அமைத்து விளம்பரங்கள் செய்து பதாகைகள் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவைகள் செய்யப்பட உள்ளது. மேலும் பாஜக அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாக்கா வழங்குவது தொடர்பாக பேசியுள்ளோம். அடுத்த வாரம் இலாக்கா ஒதுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நம்மளுடைய பாரத பிரதமர் நம்முடைய இந்த தீபாவளிக்கு முதல்ல சொல்லியிருந்தாரு, இந்த இரட்டை போனஸ் கண்டிப்பா கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். அதுபோலவே மிகப்பெரிய ஒரு யாரும் சற்றும் எதிர்பார்க்காத
எதிர்க்கட்சிகள் கூட அதிர்ச்சி அடைந்த வகையிலே 2.0, அதாவது 4 வகையான டாக்ஸிகள் இருந்த முறையை 28, 18, 12, 5 என்ற டாக்ஸி ஜிஎஸ் உடைய அளவுகோலை அப்படியே மாற்றி 18, 5 என்ற 2 பிரிவுகளாக பிரித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் இந்திய தேசத்தில் ஒரு ஆண்டுக்கு 93,000 கோடி அளவுக்கு வருமான இழப்பு ஏற்பட இருக்கிறது. அது ஏற்பட்டாலும் அதை மக்களுடைய வாங்கும் திறனால் இன்ஃபிளேஷன் அதிகமாக ஆகக்கூடாது என்பதனால பர்ச்சேசிங் பவர் மக்களிடம் அதிகம் வரும். அதனால் இதை கண்டிப்பாக சரி செய்து விடலாம் என்ற ஒரு கணக்கு புள்ளியியல் அடிப்படையிலே நம்மளுடைய பாரதத்தினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக திறமையாக இதை கையாண்டிருக்கிறார். அந்த வகையிலே 22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 22 அமலுக்கு வரப்போகிறது. இந்த அமலுக்கு வருவதால் ஏற்படுற மிகப்பெரிய சலுகை என்னன்னா, கட்டுமானத்துறையில ஏறக்குறைய 2,500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் என்ற கட்டுமானத்திலே இருக்கிற நிலையிலே இது ஏறக்குறைய 500 ரூபாய் அளவுக்கு சதுரடி குறையும் வாய்ப்பு கூட இருக்கிறது. ஏனென்றால் நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்று சிமெண்ட்ல மிகப்பெரிய சரிவு. அது மட்டும் இல்ல, டிவி, அதாவது கட்டுமான பொருள்கள், எலக்ட்ரிக் ஒயரு எல்லாமே இன்னைக்கு மிகப்பெரிய குறைந்த விலையிலே ஆக போகிறது. அது மட்டும் இல்ல, ஹோட்டல்ல உணவுப் பொருட்கள் 5%, 0% அந்த மாதிரி அடிப்படையிலே நிறைய கொடுத்துருக்குறாங்க. டிவி எல்லாம் 28% 18% கொடுத்துருக்குறாங்க. கார்கள்லாம், லக்ஸரி கார்கள்லாம் 28% 18% கொடுத்துருக்காங்க. எல்லா கார்களும், எல்லாம் டொயோட்டா கார் உட்பட 2 லட்சம் 2.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஒரு கார் குறைய போகிறது. மோட்டார் சைக்கிள்லாம் 15,000 ரூபாய் அளவுக்கு ஒவ்வொரு மோட்டார் சைக்கிளும் குறைய போகிறது. அதனால மிகப்பெரிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட போகிறது. பாகூர் மூலநாதர் கோவிலில் தேச நலனுக்காக இடைவிடாத மகாருத்ர யாகம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் பாகூர் விஜயவர்த்தனை திருமண மஹாலில் கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி 75வது பிறந்த நாளை முன்னிட்டு 75 யூனிட் ரத்த தானம் முகாம் நடத்தியது. இதில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் ரத்த தானம் செய்தனர். பாகூர் தூக்குப்பாலத்திலிருந்து சுமார் 7,500 பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கோரியும் மத்திய அரசின் கிராமப்புற திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையிலும் பதாகைகள் ஏந்தியபடி மக்கள் பேரணியில் கலந்து கொண்டனர். இதனுடன் தாரை தப்பு, மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் ஆளுநர் கைலாசநாதன் மாற்றுத்திறனாளிகளுடன் உரையாடி அவர்களது மனுக்களை பெற்றுக் கொண்டார். அப்போது 750 மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டன. இரத்த தானம் செய்த தன்னார்வலர்களுக்கு ஆளுநர் கைலாசநாதன் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் பிரதமர் மோடி நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி 750 பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜை நிகழ்வை ஆளுநர் மற்றும் அவரது மனைவி தொடங்கி வைத்தனர். சுமார் 1 மணி நேரம் அவர்கள் பூஜையில் கலந்து கொண்டனர். இறுதியாக ஆளுநர் கைலாசநாதன் குடும்பத்துடன் மூலநாதர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சிகளை கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பின் நிறுவனர் முன்னாள் IFS அதிகாரி சத்யமூர்த்தி தலைமையில் பாகூர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஒருங்கிணைத்து நடத்தினர். முதலியார்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், அடிப்படை பிரச்சினைகள் என தொகுதி முழுவதும் சுமார் 40 ஆண்டுகள் செய்ய முடியாத பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக இளைஞரணி மாநில அமைப்பாளர் சம்பத் தொடர்ந்து பல்வேறு அரசு அதிகாரிகளிடம் கூறி கோரிக்கைகளை முன்வைத்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் முதலியார்பேட்டை தொகுதியில் நயனார் மண்டபம் உள்ள முருகம்பாக்கம் ஏரியின் 3வது மதகு பாசன வாய்க்காலில் கடலூர் மெயின் ரோட்டிலிருந்து கணபதி நகர் வரை RCC வடிகால் கட்டுமான பணிகளை சுமார் 1,46 லட்சம் செலவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனமுற்றோரின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தின் கீழ் செயல்படும் மாற்றுத்திறனாளிகளின் திறன் மற்றும் மேம்பாட்டு ஒருங்கிணைந்த மண்டல மையம் காரைக்கால் பாரத பிரதமர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்திய செயற்கை உறுப்புகள் உற்பத்தி கழகத்தின் கீழ் செயல்படும் பிரதான் மந்திரி திவ்யஷா கேந்திரம் மூலமாக 200க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் அமைச்சர் திருமுருகன், காரைக்கால் சார்பு மாவட்ட ஆட்சியர் பூஜா, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கண்ணகி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்ட அலுவலர் கிருஷ்ணவேணி, சமூக நலத்துறை உதவி இயக்குனர் சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு உதவி உபகரணங்களை வழங்கினர். மேலும் ஒருங்கிணைந்த மண்டல மையம், மகளிர் ஒருங்கிணைந்த மையம் மற்றும் பிரதான் மந்திரி திவ்யஷா கேந்திர ஊழியர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் பாதுகாப்பான குடிநீர் வழங்க வலியுறுத்தி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் சாரம் பாலம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாசடைந்த குடிநீர் பாட்டில்களை கையில் பிடித்தபடி பொதுப்பணித்துறையை கண்டித்து கோஷமிடப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் பேசுகையில், நெல்லித்தோப்பு தொகுதியில் நிலவும் பொதுப்பணித்துறை பிரச்சினைகள் குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சக்தி நகரில் பழுதடைந்த குடிநீர் குழாய்களை உடனடியாக மாற்றி புதியதாக அமைக்க வேண்டும். அரசு சார்பில் வழங்கப்படும் குடிநீர் கேன்களில் வீடு வீடாக சென்று வழங்க வேண்டும். தேவையான இடங்களில் கூடுதலாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்க வேண்டும். பருவமழைக்கு முன்பாக அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும். பொதுப்பணித்துறை குறித்து கோரிக்கைகள் மீது 15 நாட்களில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றார். ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் குப்புசாமி, சதாசிவம், சங்கர், வெங்கடேசன், முருகன், சேகர், சக்திவேல், பிரபு, ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட மேல் ஓடுதுறை மஞ்சவாழி பகுதியில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மேல்தெரு சந்திப்பில் சிறிய பாலம் அமைக்கும் பணியும் ரூபாய் 7,50,000 திட்ட மதிப்பீட்டில் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த இரு பணிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ராஜசேகர், இளநிலை பொறியாளர் பிரபாகர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கல்லூரி பேராசிரியர்கள் கூட்டு போராட்டக்குழு சார்பில் உயர்கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரில் வாயில் முழக்க போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு பேராசிரியர் பாலமுருகன் தலைமை தாங்கினார். பேராசிரியர் சாரங்கையா முன்னிலை வகித்தார். போராட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியை சேர்ந்த பல்வேறு அரசு கல்லூரிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பிராந்தியங்களில் இருந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால் கடந்த 2002 முதல் 2018 ஆண்டு வரை தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டுள்ள உதவி பேராசிரியர்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும். 6வது ஊதியக்குழுவின் ஊதிய உயர்வு கல்வித்துறையில் அமல்படுத்தவில்லை. சில பேராசிரியர்கள் நீதிமன்றத்தை அணுகி தீர்வு காண வேண்டும் என நீதிமன்ற உத்தரவினை பெற்று வந்தனர். இதனையும் அரசு செயல்படுத்தவில்லை என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பாஜக தொண்டர்களால் பல்வேறு நலத்திட்டங்கள், தூய்மை பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி வெனிலா நகர் விரிவு பகுதியில் நீண்ட நாட்களாக பராமரிக்கப்படாமல் இருந்த சிறுவர் பூங்கா புதுப்பிக்கப்பட்டு மக்களுக்கு மீண்டும் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த பூங்கா குறித்து அப்பகுதி மக்கள் கோரிக்கை என் கவனத்திற்கு வந்ததை தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் நான் மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக பூங்கா மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்வில் பாஜக நகர மாவட்ட செயலாளர் சண்முகம், நெல்லித்தோப்பு தொகுதி பொதுச் செயலாளர் ரமேஷ், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் நகராட்சி ஆணையர் கந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த முயற்சிக்கு துணை நின்ற முதல்வர், ஆளுநர் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்தார்.
புதுச்சேரியை பிரதிநிதித்துவப்படுத்தி கௌதம் பாலகிருஷ்ணன் புதுடில்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியாவிடமிருந்து இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சார்பாக வழங்கப்பட்ட ராஷ்டிரபதி விருது பெற்றார். இந்த விருது அவரது தலைமை திறன், சமூக பொறுப்பு, உணர்வு மற்றும் சாரண இயக்கத்தில் காட்டிய அர்ப்பணிப்பை மதிப்பிடுவதாகும். கௌதம் பாலகிருஷ்ணன் தனது பள்ளி கல்வியை புதுச்சேரி செயின்ட் பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முடித்தார். அங்கு சாரணர் இயக்கத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்று பல்வேறு பயிற்சிகள் மற்றும் சேவைகளில் ஈடுபட்டார். அவரின் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்து வழிகாட்டிய சாரணர் ஆசிரியர்களுக்கு அவர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். இந்த சாதனை அவரது பள்ளி மற்றும் ஆசான்களுக்கு மட்டுமல்லாமல் புதுச்சேரி இளைஞர்கள் ஒழுக்கம், சமூக சேவை, தலைமை ஆகியவற்றை பின்பற்ற தூண்டுகோலாக அமைகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு பாஜகவினர் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதியில் மாநில வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ் தலைமையில் தொகுதிக்குட்பட்ட வைத்திலிங்கம் ரெட்டியார் வீதி, ராமலிங்க வீதி, பூந்தோட்ட வீதி, பட்டம்மாள் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி, மாநில வணிக பிரிவு துணைத் தலைவர் சிவக்குமார், பாஜக மூத்த நிர்வாகி பச்சையப்பன், நகர மாவட்ட விவசாய அணி தலைவர் பிரகாஷ், தொகுதி வணிக பிரிவு தலைவர் துரை, இந்து முன்னணி ராஜா, பொதுச் செயலாளர் மேகநாதன், கிளை தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம், ஜெயராஜ், நாராயணன், முருகன், சீனிவாசன் உட்பட பாஜகவினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் வலது கரையில் செல்லிப்பட்டு மேம்பாலத்திலிருந்து வடக்கே பம்பை ஆற்று பாலம் வரை உள்ள ஆற்றங்கரை சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாகவும் ஆற்றங்கரை சேதமடைந்தும் வாகன போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்து வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டத்தின் சார்பில் ரூபாய் 1.14 கோடியே 57,000 செலவில் சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் செல்லிப்பட்டு மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்பியின் ஒதியம்பட்டு ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி ஆலயம் மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்த சரஸ்வதி சுவாமிகள் 6ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவினை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கணபதி ஹோமமும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பிரதேஸ்வர சுவாமிகள் ஆலயத்தில் இருந்து பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கணபதிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் ஞானகுருவின் இன்றைய வாழ்க்கை முறை விளக்கம் பற்றிய சொற்பொழிவு நிகழ்ச்சியும், வள்ளலார் வாக்கு குறித்த சாமிநாதனின் சொற்பொழிவு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒதியம்பட்டு கிராம பொதுமக்கள், ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி ஆலயம் மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்த சரஸ்வதி சுவாமிகள் செய்திருந்தனர். புரட்டாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் அன்னதானம் நடைபெற்றது. சாரம் மார்க்கெட் லெலன் வீதி சந்திப்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை உரைத்து சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி பொதுமக்களுக்கு அன்னதான பிரசாதத்தை வழங்கினர். இந்நிகழ்ச்சி குறித்து சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் கூறுகையில், இந்த அன்னதானம் 6வது ஆண்டு 11வது மாதமாக
தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புரட்டாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்வில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன், சிவாலயா, இளங்கோவன், ராஜேஷ், விஜயராஜ், சண்முகம், காவல்துறை சங்கரன், ஜெயந்தி, பாலாஜி, முனுசாமி, வெங்கடபதி, ராஜா, சேகர், கோவிந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான உபயத்தை புருஷோத்தமன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி இந்து மகாசபா நிர்வாகிகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தோட்டக்கால் மெயின் ரோடு, காராமணிக்குப்பம், ஜீவானந்தம் பள்ளி எதிரே கழிவுநீர் மற்றும் மழைநீர் தேங்கி அவல நிலையில் உள்ளது. அந்த வழியாக 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் செல்கிறார்கள். 5000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இவ்வழியாகத்தான் செல்கிறது. தற்காலிகமாக லிக்கர் குடோனுக்கு 50 வண்டிக்கு மேல் வந்து போகிறது. பைப்கள் உடைந்து கால்வாய் தண்ணி பைப் வழியாக உள்ளே சென்று பொதுமக்களுக்கு குடிநீரில் கலக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனை உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சரி செய்ய அகில பாரத இந்து மகாசபா நிர்வாகிகள் அரசை வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துலுவ வெள்ளாளர் நலசங்கத்தின் மாநில தலைவர் மோகன்ராஜ், பொதுச் செயலாளர் ரவி, பொருளாளர் அருள்செல்வம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது கூறுகையில், துலுவ வெள்ளாளர் மாணவ மாணவிகள் கடந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மற்றும் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மதிப்பெண் சான்றிதழ் அடிப்படையில் 7ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழா மற்றும் ஊக்கப் பரிசு வழங்கும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா ஜெயராம் திருமண நிலையத்தில் வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் மாணவ மாணவிகள் தங்களின் சான்றிதழை பதிவு செய்து பரிசுகளை வாங்கி செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தனர். மேலும் இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். அடுத்து இலவச மணமகன் மணமகள் ஜாதக பரிவர்த்தனை மண்டல நிகழ்ச்சி 17ஆவது ஆண்டாக வருகின்ற 2/10/2025ஆம் ஆண்டு மதியம் 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. சுமார் 17ஆவது ஆண்டாக இந்த விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. இதை நம்ம பொருளாதார நம்முடைய துறை சமுதாய மக்கள் இந்த இலவச திருமண தகவல் பதிவையும் பயன்படுத்தியும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்களது விண்ணப்பங்களை அளித்து தங்கள் காசுகள் மற்றும் ஊக்க பரிசையும் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம். சப்தஸ்வரம் முதியோர் இல்லத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆதரவற்ற முதியவர்களுக்கு உணவு மற்றும் வஸ்திர தானம் செய்து கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியை நிரவி திருப்பட்டினம் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ், தொகுதி தலைவர் மணிமாறன், மாவட்ட நிர்வாகிகள் குமாரவேல், சுரேஷ் கண்ணா, சித்திரை செல்வம், சாந்தி, தொகுதி பொறுப்பாளர் இளங்கோவன், விவசாய அணி பொதுச் செயலாளர் தில்லை தினேஷ், தொகுதி பொதுச் செயலாளர் மனோ சதீஷ், அப்துல் பாசிக், பிரபு, சாய், கோவிந்தராஜ் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்காலில் நெடுங்காடு தொகுதி பாஜக பிரமுகர் டாக்டர் விக்னேஸ்வரன், மாவட்ட இளைஞரணி தலைவர் தமிழ்மாறன் மற்றும் மாவட்ட பாஜக இளைஞரணி இணைந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் பாஜக இளைஞரணியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இவ்விழாவில் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். வில்லியனூர் அடுத்த உருவையாறுப்பேட் பகுதியை சேர்ந்தவர் அங்காளன் மகன் சவுந்தர்.
உதயபட்டில் உள்ள ஹைடிசன் கம்பெனியில் டிரைவராக வேலை செய்து வந்தார். இவரது மனைவி சந்திரலேகா திருமணமாகி ஓராண்டு ஆகிறது. சவுந்தர் மாமியார் வீடான உத்திரவாகினிபேட்டிலிருந்து தட்டாஞ்சாவடி சாலையில் பைக்கில் சென்றார். சிறிது தூரம் சென்றதும் அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் சவுந்தரை வழிமறித்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் சராமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் கலைசெல்வம் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கொலை செய்யப்பட்ட வாலிபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை சம்பந்தமாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி வில்லியனூர் கண்ணகி அரசு பள்ளி அருகே நடந்து சென்ற உருவையாறுபேட் பகுதியை சேர்ந்த தனபாலை 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. அந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக கொலை செய்யப்பட்ட சவுந்தரின் தம்பி ஜீவா, ஞானப்பிரகாசம், சந்துரு உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ள சவுந்தர் தம்பி ஜீவா பெங்களூரில் தலைமறைவாக உள்ளதாக தெரிகிறது. தனபாலன் கூட்டாளிகள் ஜீவாவை பழிக்கு பழியாக கொலை செய்ய திட்டமிட்டு காத்திருந்த நிலையில் அவருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அவரது அண்ணன் சவுந்தரை படுகொலை செய்துள்ளது தெரியவந்துள்ளது. அதையடுத்து வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து சவுந்தரை கொலை செய்த கொலையாளிகளை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். சவுந்தர் கொலை சம்பவம் உருவையாறு பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதி முருகா தேட்டர் அருகில் மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமை வகிக்க, மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர் ஆனந்தன் முன்னிலை வகிக்க, மாநில துணைத் தலைவர் அம்மாவாசை மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் முருகன், லதா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர்கள் கணபதி, சத்யமூர்த்தி, செந்தில்குமார், திருமதி தேவி பிரியா, விஜயா, தொகுதி தலைவர் அசோக்குமார் மற்றும் உழவர்கரை தொகுதி தலைவர் கோவிந்தராஜ் மற்றும் மாவட்ட விவசாய அணி தலைவர் ரவி, மாவட்ட ஓபிசி அணி தலைவர் வரதராசு, செயலாளர் முருகன், மாவட்ட மகளிர் அணி தலைவி வனிதா சேது, மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜெயபாரத், செயற்குழு உறுப்பினர் வீரப்பன், ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர்.